கண்களை மூடலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்மை ஆயத்தமாக்குவோம். பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இந்த நாளிலே இந்த ஆராதனை வேளையில தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனாகிய தேவன் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளுடாய் கர்த்தர் அடியனை மறைத்து பிள்ளைகளோடு கூட பேசும்படி என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தைகளை கேட்க போகிற பிள்ளைகளுடைய வாழ்வில தகப்பனாகிய தேவன் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து அனுப்பத்தக்கதாக நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்களுடைய பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு காலையில ஒரு 7:30 மணிக்கு மேல தேவனாய் கர்த்தர் திடீரென்று இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசும்படியாக சொன்னார். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னதான வார்த்தை தான் இந்த வார்த்தை என்பது எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு உறுதியான உடன்படிக்கைக்குள்ளே வரப்போகிறோம் என்று அவர்கள் பேசினதான வார்த்தை. ஒரு உறுதியான உடன்படிக்கையை நாங்கள் எழுதி வைக்கிறோம். அதற்கு எங்களுடைய பிரபுக்கள், எங்களுடைய லேவியர், எங்களுடைய ஆசாரியர்கள் முத்திரை போட்டு அதை உறுதிப்படுத்துவார்கள் என்று அவர்கள் சொன்னதான ஒரு வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் திடீரென்று அந்த ஜனங்கள் இவ்விதமாக நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்ய போறோம், தேவனோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் அர்ப்பணம் பண்ண போகிறோம், ஒரு உடன்படிக்கைக்குள்ள வரப்போகிறோம் என்று அவங்க ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல் வரி விதமாய் சொல்லுகிறது, இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால், இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் அப்படின்னு அந்த வார்த்தை என்பது எழுதப்பட்டிருக்கிறது. சூழ்நிலை அப்படி இருந்தபடியினாலே, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலை கடந்து வந்ததுனாலே அவர்கள் முடிவு பண்ணாங்க, நான் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே தேவனோடு கூட வரப்போகிறேன். ஏன்னா அந்த சூழ்நிலை மாறுவதற்கு அந்த உடன்படிக்கை அவசியமான ஒன்றாயிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆராதனை பங்கெடுத்திருக்கிற உங்களுடைய வாழ்வினுடைய சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அன்றைக்கு அந்த ஜனங்கள் சொன்னார்கள், இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் அதை மாற்றணும்னா நாங்க தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டியது இருக்கிறது. அது மாறாம இருக்க வேண்டும் என்பதனால அதை எழுதியும் வைக்கிறார்கள். பல சந்தர்ப்பத்தில் நாமளே சில வார்த்தை பேசுவோம், பிறகு பேசணுமானே நமக்கே என்ன செய்யாது, ஞாபகம் இருக்காது. உண்மையாகவே மறந்துருப்பாங்க. ஆனா பாக்குறவங்க சொல்லுவாங்க வேணும்னே மறைக்கிறாங்க. ஆனா உண்மையாகவே மறந்துடும். அதனால என்னமோ தெரியல, அதை எழுதி அந்த உடன்படிக்கை அவர்கள் எழுதி அவங்க சொன்னாங்க, நாங்க எழுதுறது மாத்திரம் இல்ல, அதுக்கு பிரபுக்கள், லேவியர், ஆசாரெல்லாம் வந்து அதை சீல் பண்ணி முத்திரை போட்டு அதை விசேஷித்த ஒரு உடன்படிக்கையாக, தேவனோடு செய்ய போகிற உடன்படிக்கையாக அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏன்னா இவையெல்லாம் மாறணும்னு நினைச்சாங்க. அப்ப எதெல்லாம் அவர்களுக்கு அப்படி இருந்தது அப்படி கேட்டீங்கன்னா, அந்த முந்தின அந்த 9ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க வாசித்தீங்கன்னா நிறைய விளங்கி கொள்ளலாம். இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் அடிப்படையில 36, 37 மட்டும் வாசிக்க போறீங்க. 36ஆம் வசனத்தையும் 37ஆம் வசனத்தையும். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். ஏதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது சொன்ன காரியம் இவையெல்லாம் இப்படி இருக்கிறது என்று எதை அடிப்படையாக சொன்னாங்கன்னா, நாங்க அடிமையாயிட்டோம். நாங்க அது அழகான ஒரு வார்த்தை போட்டிருக்குது பாருங்க, இந்த தேசத்தில் தானேன்னு போடுறது. இந்த தேசத்தில் நாங்க அடிமையா இருக்கணும்னு சொல்ல, இந்த தேசத்தில் தானே நாங்க அடிமையாயிட்டோன்றாங்க. என்ன சொல்ல வராங்க, ஐயா எங்கள் பிதாக்களுக்கு தேவனை சுதந்திரமாய் கொடுத்த தேசம், நீர் ஆசீர்வதித்து கொடுத்தது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமான தேசம், வருஷம் முழுவதும் என்ன பெய்கிற ஆசீர்வாதத்தினுடைய மழை பெய்கிற தேசம், ஏற்ற காலத்தினுடைய மழை பெய்கிற தேசம். அப்படிப்பட்ட ஒரு மேலான தேசத்துல இன்னைக்கு நாங்க அடிமையாயிட்டோம். இந்த தேசத்துல நாங்கள் அடிமையா இருக்கும்படி தேவன் எங்களுக்கு கொடுக்கல. சுதந்திரவாளிகளாக, ராஜாக்களாக, பிரபுக்களை அமர வேண்டிய நாங்க இன்னைக்கு அதே தேசத்துல என்னவா மாறிட்டோம், அடிமைகளாக நாங்கள் இருக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்க சூழ்நிலை மாறிடுச்சு. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம், நீர் கொடுத்த கிருபைகளை இழந்துட்டோம், நீர் கொடுத்த நன்மைகளை இழந்துட்டோம். அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். ஆதலால் அந்த சூழ்நிலையை உணர்ந்து அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்யும்படி கடந்து வந்தாங்க.
இன்னும் அடுத்த வசனத்துல சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க? 37ஆம் வசனத்துல, அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்க அப்படி சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது ஏன் இந்த நிலைமை வந்ததுன்னு. அவங்களே ஒத்துக்கொள்றாங்க. எங்களுடைய பாவங்களின் நிமித்தம் எங்களுடைய வருமானம் எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு பிரதர்? யாரோ கொண்டு போறாங்க. பல சந்தர்ப்பத்தில் அதெல்லாம் நடக்கும். எந்த இடத்துல தொழில் பண்ணி அவர்கள் அந்த முதலாளியா இருந்தாங்களோ அதே இடத்துல அதே கடையில திரும்ப சம்பளத்துக்கு வேலை செய்யும்படியான நிலையெல்லாம் என்ன செய்யும்? நிறைய பேருடைய வாழ்க்கையில வரும். நிறைய பேர் அப்படிப்பட்ட பாதையெல்லாம் கடந்து வருவாங்க. எந்த ஊர்ல போய் சொந்தமா எல்லா ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தாங்களோ அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சம்பளத்துக்கு போகும்படியான நிலை வரும். வசனம் சொல்லுகிறது இதெல்லாம் எங்களுடைய வருமானம் எல்லாம் அச்சு போயிடுச்சு பிரதர். யாரோ கொண்டு போறான், என்னை ஆளும்படி நீரே சில இடத்துல ஒப்பு கொடுத்து விட்டீர். அவர்கள் கொண்டு போயிடுறாங்க. அவர்கள் எங்கள் சரீரங்களை ஆளுகிறார்கள், எங்கள் வருமானத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள், எங்கள் மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லாம் என்ன செய்கிறது? எல்லாம் பறிபோகிறது. நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டு கொண்டோம். காரணம் எங்களுடைய பாவங்கள். எங்கெல்லாம் அந்த மனம் திரும்புதல் அப்படின்னு ஒண்ணு உண்டாச்சோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் தன்னால வந்துடும். அதனால இயேசு கிறிஸ்து அற்புதங்களை குறிச்சு எல்லாம் பிரசங்கம் பண்ணவே இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு பிரசங்கம் பண்ணார். அற்புதம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அற்புதங்களை பத்தி நிறைய பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஆனா அற்புதம் தான் நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, ஐயா இன்னைக்கு ஜனங்கள் தன் நிலை உணர்வதில்லை. முதல் கட்டம் அறியாமல் ஒரு தவறு, அப்புறம் அந்த பாவம் தொடருது, அப்புறம் உலகத்துல யாரும் செஞ்சாதையா நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற நிலைக்குள்ளே கடந்து போறாங்க. பிறகு அடிமைகளாகவே மாறி போயிடுறாங்க. உலகத்துல யார் செய்தாலும் நான் செய்யக்கூடாதுன்னு வாழ்றதுதான் என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை. யாரும் செய்யாதையா நான் செஞ்சுட்டேன்னு சொல்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உலகத்துல யார் வேணா இப்படி வேணா வாழ்வாங்கயா. பட் நான் விசேஷமானவன், விசேஷித்தவள், என் தேவன் என்னை விசேஷமா தெரிந்து கொண்டாரு. என்னுடைய ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்ப ஆசீர்வாதம்னா என்ன பிரதர்? எல்லாம் அடங்கியதான் ஆசீர்வாதம். உங்கள்கிட்ட எப்போ நான் சொல்லுவேன், சரீர பிரகாரமாக, பூமிக்குரிய பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக 3 நிலையில நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். உலக பிரகாரம் என்பது வேறு, பூமிக்குரிய பிரகாரம் என்பது வேறு. அப்ப பிரதர் பணம் மாத்திரம் தான் ஆசீர்வாதமான்னு கேட்டீங்கன்னா அது நிறைய கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிடத்துல கூட நிறைய இருக்கு. பெரும் செல்வந்தர்கள் யாரும் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் அல்ல. உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அப்ப அவங்களுக்கு எல்லாம் யாரு பிரதர் பணத்தை கொடுத்தா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்ப பிரதர் அவர்கள் தெய்வம் என்று வணங்குறதும் பணத்தை கொடுக்கும் அப்படின்னா அப்ப நான் அங்கேயே போயிட்டுமான்னு கேட்டாதீங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அஞ்சு வேறொன்றுக்கு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். முதல்ல நாய்க்கு பிஸ்கட் போட்ட மாதிரி என்ன செய்வான், தூக்கி 4 புறைய போட்டுதான் நம்மளை பிடிப்பான், மீனுக்கு தூண்டில் போட்ட மாதிரி. அதுவும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. நம்மளுடைய மனசை அதை நோக்கி திரும்புவான். ஒரு சகோதரி சொன்னார், பிரதர் இந்த வீடு மாறின பிறகு எனக்கு எல்லாம் மாறுது, எனக்கு ஆசீர்வாதம் வருதுன்னாரு. நான் சொன்னேன், இல்ல இல்ல, உனக்கு நியூ இயர் என்ன கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? எல்லாவற்றையும் நான் என்ன செய்றேன், புதிதாக்குறேன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, புதிதாக்கி இருக்கிறார். ஆனா மனம் எங்க போகுது? இதான் நான் சொல்றது விளங்குதா விளங்குதையா? அழகா பிசாசு நம்மளை டர்ன் பண்ணுவான். அவனுக்கு நல்லா தெரியும், எப்படியாவது எங்கேயாவது கொண்டே நம்மை திருப்புவான். ஒரு பெரிய கோடீஸ்வரன் நிறைய ஊழியக்காரருக்கு ஒரு 13 கார் டொனேட் பண்ணி இருக்கிறார். எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான். அப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து பெரும் கடனுக்குள்ளாகி அவதிப்படுகிற நாளில ஒரு நாள் என்ன ஜெபிக்க கூப்பிட்டார். அப்ப தம்பி நான் உங்ககிட்ட தனியா ஜெபிக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணலான்னாரு. இன்னைக்கு டாப்பா இருக்கிற எல்லா ஊழியக்காரரும் அவருடைய தொடர்பு இருப்பாங்க, போன் போட்டா எடுப்பாங்க. இல்ல பிரதர் இன்னைக்கு நான் போன் போட்டா கூட எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, வர முடியுமான்னாரு. அப்ப இத்தனை கோடி கடன், இந்த கார் இதுக்காக ஜெபிக்கணும். போனோம், மீட் பண்ணோம், ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு, காரியங்கள்லாம் சொல்லி ஜெபிச்சோம். அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், பிரதர் இந்த நிலைக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிலைக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னு. அவருக்கு 6 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்தது சென்னையில. அப்படி சென்னையில ஒரு இடத்துல ஒரு பெரிய
கடை இருந்தது. அந்த ஒரு கடையில மாத்திரம் 90ஸ்லயே டெய்லி 6 லட்சம் ரூபாய்க்கு விற்கும். 90களில் வியாபாரம் எவ்வளவுன்னு பார்த்துக்கிடுங்க. அன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு எவ்வளவு விற்கும்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ ஒரு பயங்கரமான வியாபாரம், பல கோடிகள் புரளுகிறது, பெரிய காரியம். அப்ப அங்க ஒருத்தர் வராரு, அந்த அவர் பார்த்து சொல்றாரு, இவரை பார்த்து, உனக்கு ஏன் அந்த கடையில இவ்வளவு வியாபாரம் தெரியுமான்னு கேட்கிறாரு. அவர் என்னன்னு கேட்கிறாரு. பதில் என்ன சொல்ல வாரீங்கன்னு கேட்கிறாரு. இது சங்கராச்சாரியார் கால் வைத்த இடம், அதனாலதான் உனக்கு ஆசீர்வாதம் கொட்டுதுன்றார். இவர் அதற்கு பதில் சொல்லல. அவர் என்கிட்ட சொன்னாரு, அன்னையிலிருந்து எனக்கு அழிவு ஸ்டார்டிங். அவனுக்கு அழகா தெரியும், அழகா நம்மளை கொண்டு போவான், தெளிவா நம்மளை கொண்டு போவான். அவன் எப்படி நம்மளை கவுக்கணும் நல்லா தெரியும். அன்னைக்குதான் அழிவு ஸ்டார்டிங்னாரு. அப்ப என்ன பத்தி நீங்க சொல்ல வரீங்கன்னு அன்னைக்கு நான் மறுத்து பேசி இருக்கணும் இல்லையா? அவனுடைய முகஸ்துதிக்காக நான் என்ன பண்ணிட்டேன், மறுத்து நான் பேசல. நான் என்ன சொல்லி இருக்கணும், இல்லையா என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறான்னு நான் சொல்லி இருக்கணும் இல்லையா? நான் சொல்லாம விட்டுட்டேன். அதுதான் என்னுடைய அழிவோட ஸ்டார்டிங். நீங்க விலகி கொள்ளுங்க. அவனுக்கு அழகா தெரியும் நம்மள அழகா எப்படி கோர்த்து எப்படி கொண்டு போய் எங்க நம்ம நிறுத்தணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதை நோக்கி அழகா லேச இடம் கொடுத்தாலும் வீணா போயிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன குறை? ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட சில காரியங்களை இழந்திருந்தாலோ அல்லது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்திருந்தாலோ அது எதனால என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர்கள் தங்கள் பாவங்களினாலே என்று உணர்ந்ததினாலே இந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அவர்கள் கடந்து வந்தார்கள். தவறை உணர்ந்ததுனால உடன்படிக்கைக்குள்ள வந்தாங்க. அந்த உடன்படிக்கை தீவிரமா இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதினாங்க. அதற்கு ஆதாரமாக எல்லாரையும் கொண்டு முத்திரை போட வைத்தாங்க. ஏன்னா இந்த சூழ்நிலை மாறுவதற்கு இதுதான் வழி என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அதன்படி கடந்து போனாங்க. கர்த்தர் சூழ்நிலை மாற்றி அவளை ஆசீர்வதித்தார். என்னெல்லாம் உடன்படிக்கை பண்ணாங்க? ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. யாரெல்லாம் உடன்படிக்கை பண்ணாங்க? அதான் நீங்க வேத படமா வாசித்தீங்க. நெகேமியா 10 அது என்ன உடன்படிக்கை, அது எப்படிப்பட்டது, யாரெல்லாம் அதை செய்தார்கள் என்றெல்லாம் அங்கே பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. முதல்ல யாரெல்லாம் அந்த உடன்படிக்கைகளை கடந்து வந்தாங்க? 28ஆம் வசனம். ஜனங்களின் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் நிதமேனியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும், நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும், அவருடைய மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் ஆகிய அறிவும் புத்தியம் உள்ளவர்கள் எல்லாரும். கத்திரிட்ட வரணும்னாலே அதுக்கு ஒரு அறிவும் புத்தியும் தேவைப்படுது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசினேன். முட்டா பைய கத்தட்டு இருக்க முடியாது. ஞானவான் தான் யார்கிட்ட இருக்க முடியும்? கத்தரோடு இருக்க முடியும். இங்கே அதான் சொல்ல, புத்தி அறிவு உள்ளவன்லாம் வந்துட்டான் உடன்படிக்கைக்குள்ள. எப்படி வந்தாங்க பிரதர்? குடும்பமா வந்தாங்க, குமாரர் குமாரத்திகளோடு. இதுல போடப்பட்டிருக்கிற பட்டியல் பாருங்க. எல்லாருமே அதுல மிக முக்கியமானவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆலயத்தினுடைய பணிவிடையில காணப்பட்டதான ஜனங்கள். இப்படி ஒரு பெருங்கூட்டம் வந்துச்சு. புத்தியுள்ள அறிவுள்ள எல்லாரும் வந்தாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பினவர்கள். இப்ப நீங்க இந்த புதிய ஏற்பாடு காலத்துல நியாயப்பிரமாணம் முறிக்கப்பட்டுருச்சு பிரதர், நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பினவங்கன்னு சொன்னீங்கன்னா இல்ல. அங்க சொல்ல வர்றது என்னன்னா, கர்த்தர் எப்படி வாழணும்னு சொன்னாரோ அப்படி வாழும்படி ஒப்பு கொடுத்தவர்கள். பவுல் சொன்னார் ரோமர் 7 நியாயப்பிரமாணம் அவசியம். எதுக்கு சொன்னாரு பிரதர்? அது இருந்தா தான் நான் பாவியா இல்லையா என்பதை நான் என்ன பண்ணுவேன், நான் தெரிஞ்சு கொள்ளுவேன். அது அவசியமானது, பிரயோஜனம் உள்ளது, பயன் உள்ளது. இவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்தினார். பைபிளோட சட்ட திட்டங்கள் தெரியணுமா பிரதர்? தெரியும். தெரிஞ்சாதான் நான் எந்த விதத்துல குற்றவாளின்னு தெரியும். இல்லைன்னா அதுல என்ன தப்பு, அதுல என்ன தப்பு, அதுல என்ன தப்புன்னு போயிட்டே இருப்போம். இல்ல வசனம் சொல்லுதியா தப்பு, அப்ப நான் அதை புரிந்து கொள்ளுவதற்கான காரியத்திற்கு இந்த நியாயப்பிரமாணம் அவசியம். அப்ப நியாயப்பிரமாணத்திடத்துல திரும்பினவங்கன்னா யாருன்னா, தேவன் சொல்ற சட்ட திட்டத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள். இனி நான் இப்படி வாழுவேன் தீர்மானிச்சவங்க. அவங்க எல்லாரும் திரும்பி வந்து அந்த உடன்படிக்கைக்குள்ளே அவர்கள் கடந்து வந்தார்கள். இப்ப என்ன உடன்படிக்கை செய்யறாங்க? பெரிய பட்டியல் இருக்கிறது. முதலாவது 29ஆம் வசனம். தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோட கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்ளுவோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கட்டளைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு
அவைகளின்படி செய்வோம். முதல் அவர்கள் ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை என்னன்னா, ஆண்டவரே என்ன சொல்லுகிறோம் செய்வோம். நியாயப்பிரமாணம் என்னன்னா, ஒரு 600க்கு மேற்பட்ட சட்ட திட்டங்கள் அடங்கியதான ஒரு தொகுப்பு, 10 கற்பனைகள் உட்பட. அதுல என்னெல்லாம் இருக்கு பிரதர்? நான் குருடங்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், வயசானவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது, வயசானவங்க வந்தா எழுந்து இருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு குருடம் வரும்போது காலை கொண்டு உள்ள நினைச்ச கூடாது, நீட்டக்கூடாது. இதெல்லாம் நிறைய பட்டியல் இருக்குது. யார் யார்கிட்ட எப்படி நடக்கணும், பெண்கள்கிட்ட எப்படி நடக்கணும், அது முதற்கொண்டு இருக்குது. சொத்துக்களை எப்படி பிரிக்கணும், அதுவும் இருக்குது. யார் யாருக்கு எப்படி பங்கு கொடுக்கணும், அதுவும் இருக்குது. ஆண் வாரிசு இல்லாத சொத்தை என்ன செய்யணும், எல்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாம் வாசிக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு அது புரியாது. சில செலக்டிவா இருக்கிற சில பகுதிகளை மாத்திரம்தான் திரும்ப திரும்ப பைபிள் என்ன செய்வோம், வாசிக்கிட்டே இருப்போம். நீங்க லேவியராகமத்தின் புஸ்தகத்தை, எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை வாசிங்கன்னா கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய சட்டத்திட்டம்லாம் இருக்குது. தரித்திரங்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், ஏழை எளிய ஜனங்கள்ட்ட எப்படி நடக்கணும், எனக்கு விளைச்சல் வரும்போது நான் என்ன செய்யணும், எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள சகலம் இருக்கு. அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா நம்ம இடத்துல போதிக்கத்தக்கதான காரியம். இதன்படி வாழ்ந்த ஆசீர்வாதம் வருமா பிரதர்? வரும். ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. வீட்டிலிருந்து, அவங்க வயல்வெளியில இருந்து, ஆடு மாடுகள் இருந்து எல்லாவற்றையும் வந்து சேவிக்க அவங்க வீட்டுல எல்லாம் அவ்வளவு பேரை வச்சு அவங்க அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாங்க. அப்ப தேவன் உங்களை கொண்டு போக விரும்புகிற உயரம் அதுதான், அதான் உயரம். அப்ப இவ்வளவு சட்ட திட்டங்கள் எல்லாம் நீ கடைபிடிக்க யாரை பார்த்து சொன்னாரு பிரதர்? இவ்வளவு மேன்மையா வாழ்ந்த பிறகு கொஞ்சம் கொழுப்பு இருக்குதுன்னு செய்யும் இல்லையா? இந்த நம்ம வாழ்ற உலகத்துல 4 பொருளை கடனா வாங்கி வச்சா கூட அவன் தலைகளை நிக்கிறான். வச்சிருக்கிறதெல்லாம் கடன், ஆனா தலைகளை நினைச்சான் நிக்கிறான். ஏதோ பெரிய இது மாதிரி, டேய் கார் வாங்கிட்டேன் பிரதர், கார் கடனை தானே வாங்கிருக்கிற, தலைகளை நிக்கிறான். கரு புருன்னு போது கார் இங்கிருந்து அங்க போது இங்கிருந்து வருது. ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்டு போட்டே ஓட்டுறான் ஒரு 2 மாசம். டேய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம ஒரு காரு வெளியே வராதுரா, சட்டமே அப்படிதான்டா, ரெஜிஸ்டர் பண்ணி தான் வரும். உனக்கு மட்டும் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு மோடி ஸ்பெஷலா இது கொடுத்துருக்காரா என்ன? கரு புருன்னு சுத்துது. உள்ள இருக்கிற பேப்பரை கிழிக்கவே மாட்டேங்கிறான். பார்த்தோன்னா புதுக்காரன்னு எல்லாரும் கேட்கணும். அதுல எங்க ஊர் சைட்லாம் வந்தீங்கன்னு அந்த அசன பண்டிகை எல்லாம் இருக்கும். அப்ப தெருவில் பண்ணுவான் பாருங்க அலப்பற. 1 வருஷம் முன்னாடி கார் வாங்கியிருப்பான், நம்பர் பிளேட்டை கழட்டி போட்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வருவான். அப்புறம் கத்தர் பாப்பாரு, ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சோன்னே இருக்கிற காரை பிடிங்கிட்டு விட்டுருவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்து வருவான். அப்பா நினைக்காதீங்க, இதெல்லாம் கத்தர் விரும்பலங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த பெருமை பாராட்டுறது, அலப்பறை பண்றது, இது எதையும் தேவனாய் கத்தர் என்ன செய்யறது இல்ல, விரும்புறதே இல்லை. அப்ப கத்தர் அப்படி ஜனத்தை உயரமா வச்சு அழகு பார்க்க விரும்புறாரு, ஆஸ்வதிக்க விரும்புறாரு. ஆனா இவனோ பண்ற அட்டுளையும் தாங்காம தான் சில காரியத்தை இழக்கிறான். ஆனா இந்த ஜனங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னா, நம்முடைய குற்றத்து நிமித்தமாக இது வந்துருச்சு என்பதனால உடன்படிக்கைக்குள்ள வந்தாங்க. ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நான் செய்வேன், அந்த கட்டளைகளை அந்த கற்பனைகளை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். கர்த்தர் நம்ம தமிழர் பண்பாடுன்னு சொல்லல, விருந்தோம்பல், பெரியவங்களை மதிக்கிறது. ஆதி காலத்துல எல்லாம் பஸ்ல உட்காந்துட்டு போனாங்கன்னா யாராவது வயசானவங்க வந்தா எலும்பி என்ன செய்வாங்க, இடம் கொடுப்பாங்க. கற்பிணிகள் வந்தா எலும்பி இடம் கொடுப்பாங்க. இது எல்லாமே கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்தினுடைய ஒரு அங்கம். இன்னைக்கு இது எதுவுமே கிடையாது. நான் சொல்றதெல்லாம் லாங் சோலாங்கெல்லாம் கிடையாது. நம்ம கண்ணெதிர ஒரு 15-20 வருஷம் முன்னாடி ட்ரெயின்ல வயசானவங்க டிக்கெட் கிடைக்கலன்னு வைங்களேன், அப்பர் பெர்த் தான் கிடைச்சிருக்குதுன்னா தைரியமா டிராவல் பண்ணுவாங்க. ஏன்னா போன உடனே யாரோ ஒரு லோயர் பெர்த்தில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து என்னால முடியல நீங்க மேல போ தம்பின்னா என்ன பண்ணிடுவாங்க, நான் ரிசர்வ் பண்ணி இருக்கிறேங்கிறான். இப்போ நான் கஷ்டப்பட்டு ரிசர்வ் பண்ணி வந்திருக்கிறேன், நீங்க சொல்றீங்கன்றான். அதுக்கு மீறி ரொம்ப கேட்டுருவாங்கன்றதுனால அவனே சொல்றான் எனக்கு காலில் பிரச்சனைன்றான். பிரச்சனையே இல்லாத உனக்கு காலில் பிரச்சனைன்னா அப்புறம் கடைசியில பிரச்சனையை கத்தர் கொடுத்தாருன்னா என்ன செய்வோன்னு தெரியாது இல்லையா? அவ்வளவு டைலாக் எல்லாம் என்ன செய்றாங்க சொல்றாங்க, பாக்குறோம், கண்ணெதிர பாக்குறோம், பரிதாபமா இருக்கும். அப்ப கத்தர் அது எல்லாத்தையுமே ஒரு சட்டமா வகுத்து அதுதான் நியாயப்பிரமாணம்னு சொன்னார். அதை நோய் கடந்து வானார். 10 கற்பனைகள் அதுக்குள்ள அடக்கம். அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்றார், அவர் என்னெல்லாம் வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறாரோ நீங்க அதை அறிய அறிய அதுக்கு கீழ்ப்படியணும். அறியாது இருக்கிற காலம் இருந்திருக்கும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் தெரியாம நிறைய தவறை செஞ்சிருப்போம், நிறைய காரியத்தை நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருந்திருப்போம், செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்போம். அப்புறம் அறிய 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 ரைட்டு, ஓகே இது தப்பு, இது தவறு, இது தவறு, இதை விட்டுறணும், அதை விட்டுறணும் என்கிற நிலை நோக்கி என்ன செய்யணும்,
நான் நகரணும். அதான் தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது என்ன உடன்படிக்கை செய்றாங்க பாருங்க 30ஆம் வசனத்துல, நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொல்லாமலும் இருப்போம் என்றார்கள். தேசத்தின் ஜனங்கள் அப்படின்னா யாரை குறித்து சொல்றாங்க? பிரஜாதி மக்களை குறித்து சொல்றாங்க. ஐயா, நான் அவர்களுக்கு பொண்ணு கொடுக்கவும் மாட்டேன், அங்கிருந்து பொண்ணு எடுக்கவும் மாட்டேன். இன்னைக்குதான் எல்லாருக்கும் காதல் மயக்கத்துல ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. பிரஜாதியா ஏதோ ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது காதல் மயக்கத்துல. அப்புறம் போய் காதல் பண்றான், பிறகு போய் உளுந்து சாவுறான். கடைசியில் அந்த முறைப்படியே கூட திருமணம் செய்வதற்கு ஆயத்தமாயிடுறாங்க, ஆணாகிலோ பெண்ணாகிலோ. நான் தேவனுடைய பிள்ளை என்று வைராக்கியமா நின்று கர்த்தருடைய சன்னிதானத்துல கூட உன் மகனால் என்ன செய்ய முடியல. புறஜாதி மார்க்கத்தின் அடிப்படையில் திருமணம் செய்யறான். இப்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அப்ப இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச யாரையும் அவர் ரட்சித்ததான் எனக்கு சரித்திரம் இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும் பிரதர்? புறஜாதிகளை ரட்சிப்பதற்காக கூட 4 கல்யாணம் பண்ணா கூட 4 பேர் ரட்சித்துலாமா? அது கர்த்தர் சொல்ல. நான் தேவனுடைய பிள்ளை என்கிற வைராக்கியம். அங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் குமாரத்திகளை எடுக்கவும் மாட்டேன், நான் கொடுக்கவும் மாட்டேன் என்பது தீர்மானம். அதுதான் புதிய ஏற்பாடு காலம் வரை கர்த்தர் கொண்டாரு. அந்நிய நுகத்துல பிணைபடாதிருப்பாயாக. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? நீ வேறையா? உனக்கு கொடுத்திருக்க ரட்சிப்பு வேற, உன்னுடைய வாழ்க்கையே வேற, அவர்களுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை தேவனாய் கர்த்தர் பேசினார். அப்ப வசன அழகாய் சொல்லுகிற இரண்டாவது ஒருவேளை அந்த உடன்படிக்கை என்னன்னா, ஐயா நான் அந்நிய நுகத்திலே பிணைபட மாட்டேன் என்கிறதான ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம் பிரதர், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, 2 பேரும் கல்யாணம் பண்ணிடலாம். எங்க டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி குடும்பம் நடத்த முடியும்? பேச்சுக்கு நல்லா இருக்கும். சரி, குழந்தை பிறகுது, இப்ப குழந்தைக்கு என்ன பேர்? இப்ப அவ என் குலதெய்வ கோயில போய் மொட்டை போடணும்பா, மொட்டை போடு காதுல போய் பேர ஊதணும்பா. நீ என்ன செய்ய போற? அப்புறம் அது எந்த முறைப்படி வளர்க்க போற? அது 1 வாரம் புறஜாதி கோயிலுக்கும் 1 வாரம் சர்ச்சுக்கும் வருமா? எவ்வளவு காலம் வளரும்? எவ்வளவு காலம் வரும்? இதுக்கெல்லாம் பதில் இருக்காது. எந்த பதில் இருக்காது. நாங்க எங்களுக்குள்ள சொல்லிட்டோம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ணாலே ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணி தான் ஆகணும். கல்யாணம் ஆயிடுச்சுங்க, அதுக்கு பேர் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். 1 ரூபா இது, 2 ரூபா இதுன்னா அப்புறம் டெய்லி ஒரு பஞ்சாயத்து நடக்கும். ஸ்விக்கியில் ஆர்டர் போட போறேன், நீ ஒரு 500 ரூபா போடு, நான் ஒரு 500 ரூபா போடுறேன். அப்படி என்னங்க டிஸ்டர்ப் பண்ணாமலாம் குடும்பம் நடத்த முடியாது. கணவன் மணி இணைஞ்சிட்டாலே அப்புறம் 1000 பிரச்சனை வரும், 1000 காரியங்களை பேசிதான் ஆகணும். அப்படிதான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்ப இங்க ஆண்டவர் அழகா சொல்ல, ஒரு தீர்மானம் எடு. இந்த குறிப்பிட்ட உடன்படிக்கை நீங்க செய்யணும். ஒருவேளை வாழை பிள்ளைங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது ஒரு பெரிய வைராக்கியமா இருக்கணும். அந்நிய நுகத்தோடு நான் என்ன செய்ய முடியாது, பிணைபட இயலாது. அது ஒரு வைராக்கியமான ஒரு காரியமா நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் விரும்புறார். எதுக்கு பிரதர்? நான் கட்டப்பட, தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ இது எனக்கு அவசியமான ஒன்றா இருக்கிறது. 3வது உடன்படிக்கைக்குள்ள வந்தாங்க. 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேசத்தின் ஜனங்கள் அப்படின்னா யாரு? புறஜாதி ஜனங்கள். தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்று அடுத்த உடன்படிக்கை 3வது உடன்படிக்கை செய்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? ஆதி காலத்துல தேசத்தின் பிள்ளைகள் தான் சண்டை அன்னைக்கு வியாபாரம் பண்ணுவாங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய மாட்டான். இந்த உடன்படிக்கை நீங்க நல்லா கவனிங்க. தேசத்தின் பிள்ளை பிசினஸ் பண்ணுவான். இவங்க பிசினஸ்குள்ளே கிடையாது. ஆல்ரெடி இவங்க இந்த பொருத்தனை செய்யறதுக்கு முன்னாடியே என்ன கிடையாது, அந்த இதுக்குள்ளே கிடையாது. தேசத்தின் ஜனம் தான் வியாபாரம் பண்ணும். இந்த பொருத்தனை என்னன்னா, அவன் வியாபாரம் பண்றதுக்கு ஊருக்குள்ள வந்தா கூட நான் வாங்க மாட்டேன்றான். அடுத்த பொருத்தனை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் பிரிச்சு எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, ஓய்வு நாள் என்பது நம்ம ஆராதனைக்கா தேவ நியமித்த வாரத்துல ஒரு நாள். பரிசுத்த நாள் என்பது அவ்வப்போது கொண்டாடப்படுகிற பண்டிகை நாட்கள், அது பரிசுத்தப்படுத்தப்படுகிற நாட்கள். அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனம் ஒரு நாள் வியாபாரம் பண்ணாது. வியாபாரம் பண்ற வந்தாலும் அவன் நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்கிற பொருத்தனை.
ஆதி காலத்துல தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல எல்லாம் கிராமங்கள்ல யாரும் வியாபாரத்துக்கு உப்பு வைக்க வந்தா கூட வாங்க மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க. ஊருக்குள்ளே வராதம்மாங்க, நீ வெளியே போயிருமாங்க. எங்க ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பண்ணாதம்பாங்க. ஊர்ல 4 பெரியவங்க இருப்பாங்க, சொல்லுவாங்க என் ஊருக்குள்ள வராத. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு ஒரு சகோதரர் நல்லா தெரியும். அவங்க பிள்ளைங்களுக்கு கூட ஞானஸ்தானம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துட்டு போனாரு. முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பென்ஸ் கார் வாங்கின ஃபேமிலி, இப்படி பாரம்பரியமான நல்ல வசதியானது ஒரு ஃபேமிலி. அவர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, ஆரம்ப நாட்கள்ல நிறைய பொருத்தனைகளை செய்வார். ஏதாவது ஒரு காரியம்னா பொருத்தனை பண்ணுவாரு. அந்த பொருத்தனை என்னன்னா, நான் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்துறேன்னா இருக்கும். அதுல நிறைய கன்வென்ஷன் கூட்டத்துக்கு என்ன கூடுவார், ஏதாவது ஒரு சர்ச்சில் போய் கேட்டு அவங்ககிட்ட அனுமதி வாங்கி நான் செலவு பண்ணிக்கிறேன், நான் நடத்துறேன்னு சொல்லி அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவார். அப்ப அவர் கூட டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை ஈவினிங் நான் அந்த டைம் வந்து நான் பஸ்ல போயிருந்தேன். என்ன ரூம்ல இருந்து பிக்கப் பண்ணி அந்த வில்லேஜுக்கு கூட்டு போயிட்டு இருந்தாரு. டைம் ஆயிடுச்சு, சனிக்கிழமை ஈவினிங். ஐயோ பிரதர் நேராவதுன்ற அவரு கடைக்கடையா போய் காய்கறி வாங்கி அது வாங்கி இது வாங்கி பிஸியா இருக்காரு. என்னன்னு கேட்கும்போது சொன்னாரு, பிரதர் சண்டே அன்னைக்கு நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இந்த காலத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிறைய பேர் அவங்களுடைய பிஹெச்டி படிப்புக்கு அவர் தான் கைடா இருப்பார். இடையில ஒரு 2 வருஷம் எல்லா இந்திய தேசத்தினுடைய எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கு அனுமதி கொடுக்கிற அந்த போர்டுல இருந்தார் டெல்லியில. எவ்வளவு பெரிய உயரிய ஸ்தானத்தில் இருந்தார் என்பதற்காக சொல்றேன். நாங்க 2010 பஞ்சாப்ல முஸ்தராப்பூர்னு ஒரு வில்லேஜ்ல ஒரு ஆலயத்தை கட்டி திறக்க போயிருக்கும் போது, இடையில ஒரு 10 hours டெல்லியில இருக்கும்போது அவர் தான் பாத்தீங்கன்னா எங்களை கார்ல பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போய் எங்களை ஹோட்டலுக்கு சாப்பிட வச்சு எல்லாத்தையும் சுத்தி காமிச்சு, அவ்வளவு தாழ்மையான மனுஷன். அந்த பதவியில டெல்லியில அவ்வளவு பெரிய போர்டில் இருக்கிறவர், அவர் வந்து என்னையா ரிசீவ் பண்ணணும், இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற மனுஷன் இன்றைய காலகட்டத்தில் இந்த காலத்துக்கு பொருந்தாது நீங்க சொல்லினீங்கன்னா அதுக்காக தான் நான் சொல்றேன். ஆனா வைராக்கியமா சொல்றாரு, நான் சண்டே அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் எந்த பொருளையும். இதுல எல்லாம் என்ன இருக்கு பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, அதுல எல்லாம் ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் உண்டு. அவர் பிசினஸ் பண்ணும்போது ஒரு செக்கு புக்கு புதுசா வந்தா கூட ஒரு 100 ரூபாய ஊழிய பேர் இருக்கு, அத செக்கை போட்டு வச்சுட்டு தான் மற்ற செக்கு போடுவார். அதுல என்ன இருக்கு பிரதர், அந்த முதல் செக்கு 100 ரூபான்னு எழுத வேண்டிய என்ன இருக்கு, எவ்வளவு செக்கு புக் வரும், ஒரு மாசத்துக்கு எத்தனை எழுதுவாரு, அதுல எதுக்கு ஒரு 100 ரூபாயை போட்டு முதல்ல ஊழியத்துக்குன்னு அப்படியா வைக்கணும். அதுல இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு, அதனால வைக்கிறாரு. தேவனுக்கு முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்கும் போது அதுல என்ன வருது என்பதை தெரிஞ்சு கொண்டதுனால செய்யறாரு. நான் சொல்றது ஏதாவது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப இது எல்லாமே தேவன் விரும்புவது. அப்ப என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனம் ஒரு நாள் விற்காது. அது ஆதி காலத்திலிருந்தே அந்த ஓய்வு நாளை அவர்கள் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா தேசத்தின் பிள்ளைகள் அந்த வியாபாரத்தை செய்வாங்க. அப்படி செஞ்சா கூட நாங்க வாங்க மாட்டோம்னு பொருத்தனை பண்ணாங்க, உடன்படிக்கை பண்ணாங்க. இது 3வது உடன்படிக்கை. 4வது உடன்படிக்கை என்ன பாருங்க, அடுத்த வரி, நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரயாணம் பண்ணினார்கள். 6 வருஷத்துல நம்ம கிட்ட கடன் வாங்கினவனால திரும்ப செலுத்த முடியலன்னா 7வது வருஷம் மன்னிச்சு விட்டுருவானா. அது அந்த காலத்துக்கு பொருந்தும். ஏன்னா வாங்கினவெல்லாம் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறது அந்த காலம். இந்த காலத்துல வாங்கும் போதே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறது இந்த காலம். வாங்கும் போதே முடிவோட தான். அவன் நம்மகிட்ட வாங்கினா கூட என்ன நினைச்சுக்கிறான்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கூட்டுறவு சொசைட்டில கடன் வாங்கின மாதிரி நினைச்சுக்கிறான். இவரு போய் அவரு வந்தா தள்ளுபடி பண்ணுவாரு, எலெக்ஷன் வரும்போது என்ன ஆயிரம் கடன்லாம் தள்ளுபடி ஆயிரும் அப்படி நினைச்சா நம்மகிட்டே வாங்குறான். அதனால நான் சொல்லுவேன், எப்போ என்ன சொல்லுவேன்னா, ஐயா என்கிட்ட எல்லாம் கடன் கேட்டா நான் சொல்லுவேன், எப்பா கடன்லாம் தரமாட்டேன், இந்தா 1 லட்ச ரூபாய் கடன் கேட்கறியா, என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, இது நீ ஃப்ரீயா வச்சுக்க, இதை வச்சுக்க, எனக்கு நீ திரும்பியே தர வேண்டாம், நீ வச்சுக்க அப்படின்னு. எதுக்கு கடனை கொடுப்பானே, அப்புறம் அவன் அங்க பார்க்கும்போதே நம்மள அங்கிருந்தே எட்டிக்கிட்டு அப்படியே ஓடுவானே, அதுக்கப்ப வச்சுக்க நீ திரும்பியே தர வேண்டாம் அப்படின்னா வந்து பிரைஸ் லாட்ட வருவான் இல்லையா. எனக்கு இன்னைக்கு பெரும்பாலும் அப்படிதான், கடன் வாங்கும் போதே திரும்ப தருவதில்லை என்கிற எண்ணத்தோட தான் நினைச்சது வாங்குறது. அதனால அந்த காலத்துல அப்படி இல்ல, ரொம்ப பிரயாசப்படுவாங்க, கடன் பற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா கடன் பட்டுட்டா
பிள்ளைகளை கூட அடிமையா கொடுக்கும்படியான நிலை இருந்த காலகட்டம். அதையும் மீறி ஒரு 6 வருஷம் ஆகியும் ஒருத்தனால கடனை திரும்ப கொடுக்க முடியலன்னு என்ன அர்த்தம்னா, உண்மையாகவே அவன் இயலாமையில் இருக்கிறான்னு அர்த்தம். அவனை மன்னிச்சு விட்டுருன்றாரு ஆண்டவர். சரிங்க, இன்னைக்கும் உங்ககிட்ட ஒருத்தன் கடன் வாங்கினாங்க, உண்மையாகவே ஒரு இயலாமைக்குள்ள போயிட்டான், அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, அவன்கிட்ட போய் நின்று சண்டை போட்டு என்ன செய்ய போறீங்க? சொல்றது புரியுதா இல்லையா? அவனோட முடியவே முடியாது. இவர் என்ன செய்யணும்? போய் சொல்லணும்னு சொல்லணும். ஃப்ரீயா கொடுக்கும்போது அது எத்தனை லட்சம் என்ன பண்ணாலும் எவ்வளவு உதவி பண்ணாலும் அது நம்ம மனசுல இருக்காது. ஒருத்தன் ஏமாத்துறான்னா நம்மளால என்ன செய்ய முடியல, அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா கர்த்தர் என்ன சொல்ல, உண்மையிலேயே முடியலன்னா நீ விட்டுருன்னு அர்த்தம். அதோட அர்த்தம் 6 வருஷத்துல ஆதி காலத்துல ஒருத்தனால கொடுக்க முடியாம இருக்குன்னா உண்மையிலே அவனால இயலாத நிலையில அவன் இருக்கிறான் என்ற அர்த்தம். அவனை மன்னித்து விடு. இதான் தேவனாய் கர்த்தர் சொல்லுவது. இதை வச்சுக்கிட்டு பிற கிறிஸ்தவம் எல்லாம் சிலர் வட்டி வியாபாரம் பண்றாங்களே, இப்படி ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு எங்கிருந்து வட்டி வியாபாரம் பண்ண? பைபிளோட சட்டத்தை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். வட்டி பிசினஸ் நிறைய கிறிஸ்தவம் பண்றாங்க இல்லையா, அவங்களாம் எப்படி பண்ண முடியும்? அப்ப எவ்வளவு இந்த வசனங்களுக்கு புறம்பா இருந்தா அந்த பிசினஸ் பண்ண முடியும் இல்லையா? நீங்க விளங்கி கொள்வதற்காக சொல்றேன். அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா சொல்ல 4வது ஒருவேளை உடன்படிக்கை, அது 5வது உடன்படிக்கையை பாருங்க. 5வது உடன்படிக்கையிலிருந்து முழுக்க முழுக்க தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய ஆலயம் சம்பந்தப்பட்ட காரியமாக உடன்படிக்கை செய்கிறார்கள். 32ஆம் வசனத்திலிருந்து, மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருட்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 பங்கை கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். சொல்றாங்க ஐயா, இப்படி எல்லாம் ஆலயத்துல நிறைய பண்டிகைகள் நடக்கும். ஆதி காலத்துல நடந்துச்சு. கர்த்தர் அதை விரும்புறார். பண்டிகை ஆசரிப்பு இல்லைன்னா அது துக்க நாட்களாக கர்த்தர் பார்க்கிறார், அது சிறையிருப்பின் நாட்களாக பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினால உண்டான துக்கம் உனக்கு நீங்கும் என்பதை கூட ஒரு ப்ராபசியா கர்த்தர் சொல்றாரு. இப்ப தேவன் எப்ப பார்த்தீங்கன்னா பண்டிகை கொண்டாடிட்டே இருக்கணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். வந்து என் ஜனங்கள் பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். சும்மாவா செலுத்த போறாங்க? கொடுத்தா கர்த்தர் திரும்ப கேட்க போறாரு. என்னங்க, நான் கர்த்தருக்கு நிறைய கொடுக்குறேன் பிரதர், சும்மா கொடுத்துட்டியா? எங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்த? கர்த்தர் ஆல்ரெடி கொடுத்தாரு. அதனால என்ன பண்ணீங்க? ஆண்டருக்காக செஞ்சீங்க. பிரதர் 147 ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டோம். 148வது கர்த்தருக்கு சுத்தமான வேலை முடிஞ்சிட்டு, கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு. ஜார்க்கண்ட்ல இந்த மாசம் திறக்கணும். டேட்டு தான் பிரச்சனை. 148வது 148 ஆலயத்தை நாங்க கட்டி முடிச்சிட்டோம், திறக்க போறோம். 148 எப்படி கட்டினீங்க? கர்த்தர் கொடுத்தாரு, அப்படிதான் நான் சொல்ல முடியும். நான் என்ன பெரிய ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு ஆண்டவருக்காக தியாகம் பண்ணியிருக்கேன்னா, கர்த்தர் கொடுத்தாரு, நம்ம அதை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். கர்த்தர் பலன் தந்தாரு, நம்ம அதை என்ன பண்ணிருக்கிறோம்? செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அப்ப தேவனாய் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஐயா, பண்டிகை என்பது தேவனுக்கு நாம் செலுத்துகிற பலிகள். அதுக்கு தேவை இருக்கா பிரதர்? நிறைய தேவை இருக்கு என்பது பட்டியல்ல இங்க வருகிறது. ஆராதனை, சமூக தப்பங்களுடைய தேவைகள், கம்யூனன் பொருட்கள் முதற்கொண்டு எல்லாமே என்னதான் எனக்கு எல்லாமே தேவை இருக்கு. இன்னைக்கு நம்ம வேஃபர் கொடுக்கிறோம், அன்னைக்கு அது அப்பங்களாக செஞ்சு என்ன பண்ணாங்க, பிரெட்டா என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு தேவை. அப்புறம் அந்த லைட்ஸுக்கு ஒரு தேவை, அந்த விளக்குகளுக்கு தேவை, நிறைய பிரதேசியான பொருட்களுக்கு தேவை. இப்படிலாம் அங்க பெரிய பட்டியல் போடுது. ஆலயத்தின் சகல வேலைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்? இவ்விதமா செய்வோம். அதை நாங்கள் கடனாக ஏற்றுக்கொண்டோம். இப்படி என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கடனா ஏற்றுக்கொண்டா கண்டிப்பா நம்ம அதை என்ன செய்யணும்? கொடுக்கணும்னு அர்த்தம். கடனாக ஏற்றுக்கொண்டோம். அப்புறம் அடுத்து 34ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஏறுகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷா வருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கைக்காகவும் ஆசாரியரும் லேவியருக்கும் சனத்துக்கும் சீட்டு போட்டோம். அங்கே சொல்லப்படுது ஐயா, 2வது எப்பொழுதும் விளக்கு தேவனுடைய ஆலயத்தில் என்ன ஆயிட்டே இருக்கணும்? அது ஒரு கட்டளையாவே கொடுத்துரு. அங்க விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
அப்படின்னா என்ன ஆகணும் பிரதர்? விளக்குக்கு தேவையான விறகுகள் வேணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தென் மாவட்ட கிராமங்கள்ல தீப வரின்னு ஒண்ணு கலெக்ட் பண்ணுவாங்க. அது கம்பல்சரி எல்லா குடும்பம் என்ன செய்யணும்? ஆலயத்தினுடைய நிர்வாகத்துக்கு. இன்னைக்கு எதுக்கு பயன்படுத்துவாங்க? அதன்னா ஆலயத்துக்கு பெயிண்ட் அடிக்க, கரண்ட் பில் கட்ட, அதுகளுக்கு அதை பயன்படுத்துவாங்க. இங்கேயும் போட்டிருக்குது குடும்பங்களினுடைய படியே அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லா குடும்பமும் கம்பல்சரி என்ன செய்யணும்? அதை கொடுக்கணும் அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விறகு கொண்டு வரப்படணும். எப்பொழுதும் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது பலிபீடத்தில் எப்பொழுதுமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப இவ்வளவு தேவை இருக்கு பிரதர் அப்படிங்கறது அதனுடைய ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. அப்புறம் கீழே சொல்றார் 35ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் வருஷந்தோறும் எங்களுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதல் பலனையும் சகலவித விருட்சங்களின் எல்லா முதல் கனிகளையும் கொண்டு வரவும், முதல் பலன் முதல் கனி. இது என்ன முதல் பலன் முதல் கனி? ஆடு மாடுகள், அதனுடைய தலையீச்சுகள். அப்புறம் ஒரு பெரிய பலாமரம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறோங்க எக்ஸாம்பிளுக்கு. முதல் கனியை கத்தருக்கு கொடுத்துடலாம் பெருசா. இப்ப மாமரம் இருக்கு, அதுல ஒரு கனியை கொடுக்கணுமா எவ்வளவு கொடுக்கணும் யார் தீர்மானிக்கிறது? நெல்லு விளையுது, ஒத்த நெல்லையா கொடுக்க முடியும்? இதெல்லாம் யார் தான் தீர்மானிக்கிறா? முதல் பலனா இருந்தாலும் தீர்மானிக்கிறது யார் தான்? நம்ம தான் தீர்மானிக்க. எவ்வளவு பிரதர்? ஒரு முட்டையா 2 முட்டையா, அல்லது எவ்வளவு நெல் கொடுக்க போறோம், எவ்வளவு கொள்ளு கொடுக்க போறோம், அல்லது மாமரத்திலிருந்து பறிச்சு எவ்வளவு மாங்கனிகளை கொண்டு வந்து ஆலயத்தில் வைக்க போறோம். அப்புறம் ஆலயத்தில் வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆலயத்தில் என்ன உண்டாயிரும்? ஏழன்னு ஒண்ணு வந்துடும் இல்லையா? என்னங்க? அப்புறம் அதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போயிட்டே இருந்தோம்னா அப்புறம் கலர் கொய்யா மாறிடும். எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும்னா தேவன் நினைச்சாரு, விரும்புகிறவரா இருக்கிறார். அப்புறம் கீழே பாருங்க, வருஷந்தோறும் கொண்டு வரும்படியாக. அப்புறம் கீழே 36ல நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடியே எங்கள் குமாரரில் முதல் பேர்களையும் எங்கள் ஆடு மாடுகளாக மிருக ஜீவன்களின் தலையீச்சுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிற ஆசாரியர் இடத்திற்கும் கொண்டு வரவும். ஆலயத்தினுடைய பலனை தான் யார் அனுபவிப்பா? ஆசாரியர் அனுபவிப்பாங்க. அதனாலதான் ஆலயத்திற்கும் ஆலயத்தினுடைய ஆசாரியருக்கு கொண்டு வரவும் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்றார் ஆலயத்துக்கு கொண்டு வர சொல்லும் போது அதுல ஆசாரியனுக்கும் பங்கு இருக்கிறது. நாங்கள் அதை எடுத்து அனுபவிப்பதற்கான உரிமையை தேவன் எல்லா ஊழியர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து அவர் என்ன செய்வாரு? அவர் அதை பயன்படுத்துவாரு. முதல் ஈற்று வருகிறது ஐயா, அதை எடுத்து என்ன செய்வாரு? பலியிட்டா கூட முன்னந்தோட யாருக்கு? அதிகாம் பிரதர் முன்னந்தோட, ஆட்டுல முன்னந்தோட தான் டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ஆட்டோட கறியில இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்தும் முன்னந்தோட வரைக்கும் தான் டேஸ்ட். பின்னந்தோட எல்லாம் என்ன கிடையாது, அது வரும் சக்கை. ஒரு மாதிரியே பாக்குறீங்க. அப்ப தி பெஸ்ட் முன்னந்தோட யாருக்கு? ஆசாரியனுக்கு ஆண்டவர். அப்படிதான் போட்டிருக்கு பைபிள்ல. நான் சொல்லல, என் சொந்த காரணம் கிடையாது. இப்ப அடுத்து பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும், பாருங்க பிசைந்த மாவுல கூட முதல் பாகத்தை கொண்டு வராங்க, ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. எங்கள் படைப்புகளையும் எங்கள் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சை பழ ரசத்தையும். அது என்ன முந்தின பலன்? இப்புள்ள பலன் திராட்சை பழம். முந்தின பலன் ஆல்ரெடி போன வருஷமே முந்தி கிடைத்த பலன்ல இன்னைக்கு உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற என்னது? திராட்சை ரசம். உங்களுக்கு தெரியும் திராட்சை ரசம் எவ்வளவு பழமையாகுதோ அவ்வளவு தூரம் அதுக்கு வேல்யூ என்னது? அப்படிதானே? திராட்சை ரசத்தோட ரேட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க இது இத்தனை வருஷம் பழமையானது, அதுக்கு ரேட் என்னது கூட. அதான் முந்தின பலனாகிய திராட்சை ரசம். அப்புறம் கீழே என்னையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசார் இடத்திற்கும் எங்கள் நில பயிர்களில் தசமபாகம் லேவியர் இடத்திற்கும் கொண்டு வரவும், லேவியராகி இவர்கள் எங்கள் வெள்ளாமியின் பட்டணங்களெல்லாம் தசமபாகம் சேர்க்கவும். அன்னைக்கு பாருங்க, லேவியர் வயல்வெளிக்கு போய் தசமபாகத்தை வாங்கினாங்க, கலெக்ட் பண்ணாங்க. அப்படின்னு போட்டிருக்கல. அவங்க சொல்றாங்க, வாங்கயா வந்து எங்கள் நிலங்கள் என்ன பண்ணிக்கீங்க, நீங்க கலெக்ட் பண்ணுங்க, தசமபாகத்தை வந்து என்ன செய்யுங்க, எங்களுடைய வெள்ளாண்மைகளில நீங்கள் வந்தே பெற்றுக்கொள்ளுங்கன்றாங்க. தசமபாகங்களை சேர்க்கவும். லேவியர் தசமபாகம் சேர்க்கும் போது ஆரோனின் குமாரராகிய ஒரு ஆசாரியன்
லேவியரோட கூட இருக்கவும் தசமபாகியமாகி அதிலே லேவியர் 10% எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகள் கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம். லேவியர் போவாங்க, கலெக்ஷன் பண்ணுவாங்க, 10ல் 1 கொண்டுருவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணப்பட்ட தசமபாகத்துல 10ல் 1 கொண்டு வந்து எங்க வைப்பாங்க? தசமபாக வாங்குற நீயும் என்ன செய்யணும்? தசமபாகத்தை வைக்கணும் என்பது எனக்கு தெரிஞ்சு எந்த பாஸ்டர் வைக்க மாட்டாங்க, பெரும்பாலும் வைக்கிறது இல்லை. சில நேரத்தில் நிறைய பாஸ்டர் சபையில காணி கூட போட மாட்டாங்க. கேட்டா பிரதர் அதை எடுத்து நாங்க தானே பயன்படுத்த போறோமா? அப்ப நான் வசனத்தை காமிச்சு நிறைய பாஸ்டர்ஸ் நான் பேசியிருக்கிறேன். ஐயா, வெறுங்கையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு நினைச்ச கூடாது, வரக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் பொருந்தோம்? இந்த பைபிள் யாருக்கெல்லாம் பொருந்தோம்? உங்களுக்கு வேற பைபிள், எனக்கு வேற பைபிளா? உங்களுக்கு அதே பைபிள் தான், எனக்கு அதே பைபிள் தானே. அப்ப என்ன போட்டிருக்குது எல்லாத்தையும் நான் நினைச்சு நிறைவேற்றின. அதுதான் கர்த்தர் சொன்னார், வித்தியாசமே கிடையாது. நீ லேவியனா இருந்தா கூட, நீ தசமபாகத்தை கலெக்ட் பண்ணி சாப்பிடுறவனா இருந்தா கூட, நீயும் வந்து தசமபாகத்தை என்ன செய்யணும்? வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக எழுதப்படுது. எல்லாம் திட்டம் பண்றாங்க, எழுதுறாங்க. வாசிங்க அடுத்த வசனத்தை. பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமூட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் என்பவைகளினுடைய படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரிக்காமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். அப்ப உடன்படிக்கையில் இவ்வளவு இருக்கு, நாங்க பராமரிக்காம விடுவதே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டம். இது பாழாய் கிடக்கும் போது உன் வீடு ஆசீர்வாதமா இருக்காதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆலயம் என்னைக்குமே பாத்தீங்கன்னா முதன்மையான ஸ்தானத்தில் இருக்க வேண்டியது, சுத்தமாய் பராமரிக்கப்பட வேண்டியது. அதுல ஒவ்வொரு சேரும் ஒவ்வொரு காரியமும் அது சுத்தமா இருக்குன்னு தேவன் விரும்புறாரு. ஒரு முறை நான் ஒரு சகோதரி சொல்லுவேன், மீட்டிங்ல அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன், என்னன்னா உங்க வீடு மாதிரி பாருங்க ஆலயத்தை. அங்கங்க டீயை குடிக்கிறீங்க, அந்த கப்பை கொண்டு அந்த செவுத்துல வைக்கிறீங்க, அப்புறம் அங்க இருந்து என்ன செய்யுது, வடியுது. உங்க வீடு மாதிரி பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2-3 வாரம் சொல்லிட்டே இருந்தேன். ஒரு தம்பி வந்தான், வாலிபு தம்பி, அண்ணே வீடு மாதிரின்னு சொல்லாதீங்க, அவங்க வீடு அதை விட கேவலமா தான் இருக்குது. அவன் அவங்க வீட்டுல அப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்க வீடு மாதிரி சொன்னோன்னு கூட 4 கப்பு வைக்கிறான். அதனால ஐயா அது உன் வீடு கிடையாது, இது என்னது தேவனுடைய ஆலயம்னு சொல்லுங்க, இதை நீ நல்லா பராமரிக்கணும்னு சொல்லுங்க. நீங்க வீடு மாதிரின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் டீயை குடிச்சிட்டு அங்க கப்பு வைக்கிறான், இங்கே கப்பு வைக்கிறான், எல்லா இடமும் சிந்தி போட்டு போறான், கொஞ்சம் டயலாக்க மாத்துங்கன்னா. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், பரவாயில்ல காட்டான்னு சொல்றான். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பிரதர், இவ்வளவு காரியம் இருக்குது. அப்ப தேவனாய் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் தான். எதுக்கு பிரதர் இவையெல்லாம் இப்படி இருக்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது மாறணும்னா இதை பின்பற்றுங்க, உடன்படிக்கைக்குள்ள வாங்க. அதை நிறைவேற்றும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழலையும் மாற்றுவார். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கத்தக்க பலன் தருவார். கர்த்தர் எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு? என்னங்க சிலர் பாத்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கிற எதையும் செலவே பண்ண மாட்டான், கேட்டா வீண் செலவுமா. அப்ப சும்மா பேங்க்ல இருக்கிறது வீண் தானே, செலவு பண்றது வீணுன்னு வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட ஒண்ணும் செய்ய மாட்டான். வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா அது கூட செய்ய மாட்டான். கேட்டா எல்லாம் வீண், அது வீண், அது வீணுமா. சரிங்க, வீணானதை வச்சு இது வீண் அது வீணா நீ என்ன செய்யணும்? ஒண்ணு கர்த்தருக்கு செலவு பண்ணணும், அல்லது நீ வந்து மற்றவர்களுக்கு புரோஜனமா நீ செலவு பண்ணிருக்கணும். அதான் இல்லையே. அப்ப பெங்க வச்சிருக்கிற வீணு வீண் சொல்லி எல்லாத்தையும் பேங்க்ல வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் வட்டி கொடுக்குறேன். இப்ப பேங்க்ல இருக்கிற ரூபா மட்டும் பிற வீண் இல்லையா? கர்த்தர் எதுக்கு பணம் கொடுக்குறாரு? கடன் வாங்கி செலவு பண்ணுன்னு சொல்லல. ஆனா கர்த்தர் என்னை ஆஸ்வதிப்பது எதுக்கு? வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தானே. இதுக்கு மட்டும் சத்தம் வர மாட்டேங்குது, எல்லாம் நீங்க அந்த கேஸ் தானோ. வாழ்க்கையில கர்த்தர் பணம் தராருங்க, எதுக்கு தராருங்க? சந்தோஷமா எரியா, மனைவி பிள்ளையோட சந்தோஷமா இரு. ஞாயிற்றுக்கிழமையான நான் இப்போ சொல்ற மாதிரிதான், ஞாயிற்றுக்கிழமையா சாயந்தரம் ஆனா அப்படியே கிளம்பி போ, எங்கேயாவது போ. அவன் கார்ல போனா நீ பஸ்ல போ, அவ்வளவுதான். இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டான், நீ என்ன செய்ய பீச் ஓரமா உட்காந்துட்டு சாதா ஹோட்டல்ல என்ன செய்ய கையேந்தி போன்ல சாப்பிட்டு வீட்டுக்கு என்ன செய். ஆக மட்டும் சந்தோஷமா இரு, பொண்டாட்டி பிள்ளைகளோட செலவு பண்ணு. அதுதான் கொடுத்துருக்காரு, பேங்க்ல ஒன்றே சேர்த்து வச்சுட்டு. இதெல்லாம் வீண் செலவு, வீண் செலவு. வீண் செலவுன்னா நீ என்ன பண்ணணும்? அதை ஆக்கப்பூர்வமா தேவனுடைய காரியத்துக்கு செலவு பண்ணணும். புரிஞ்சுட்டா புரியலையா?
என்னங்க வீண் செலவு நீ உனக்கு சொன்னா அப்படி அந்த செலவு எடுத்து நீ ஆக்கப்பூர்வமா தேவனுடைய காரியத்தை செலவு பண்ணணும், அல்லது யாருக்கோ தேவைப்படுகிற சிலருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு செலவு பண்ணணும். வீண் செலவு சொல்லிட்டு பேங்க்ல வச்சிருந்தா அது வீண் தானே. பேப்பர்ல நம்பரா உருண்டையா இருக்குது, பேப்பர்ல நம்பரா உருண்டையா இருக்குது. இவன் பிச்சைக்காரனை விட கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்றான். அப்ப அங்க பேப்பர்ல ஒரு 10 உருண்டை ஜாஸ்தி இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில என்ன வந்துட போகுது? கொஞ்சம் வாழ்க்கை சந்தோஷமா வாழு, கர்த்தர் அதுதான் கொடுக்கிறார். நல்லா மகிழ்ச்சியா இரு, சந்தோஷமா இரு. நினைச்சு அதுதான் தேவன் சொன்ன நமக்கு வாக்கு கொடுக்கிற காரியம். வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சியா வாழு, அதுதான் தேவனாய் கர்த்தர் சொல்றாரு. விளங்கி கொள்ளுங்க. ஆண்டவர் அழகா நம்மகிட்ட சொல்றாரு, இப்படி எல்லாம் சூழ்நிலை மாறி நீங்க ஆசீர்வாதமா வரணும்னு இதை பின்பற்றுங்க. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? நான் ஏன் ஆண்டவரை கர்த்தர் என்னை கால திடீர்னு இதை பிரசங்கம் பண்ண சொன்னாரோ தெரியாது. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நீங்க இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்றைக்கு அந்த ஜனங்கள் செய்த அதே உறுதியான உடன்படிக்கைக்குள்ள நீங்களும் மறுபடி விரும்புகிறார். ஒண்ணு, கர்த்தரண்டை திரும்புங்க. வேத வசனம் சொல்லுகிற சட்ட திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் திரும்புங்க. 2, புறஜாதிகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற நிலையில வாழ கற்றுக்கொள்ளுங்க. 3, ஓய்வு நாளுடைய காரியங்களை மனதில் கொண்டு செயல்படுங்க. 4, ஐயா மன்னிக்க வேண்டியவர்களுக்கு மன்னியுங்க. உங்களிடத்துல கடன் பெற்றவன் ஒருவேளை திரும்ப செலுத்த இயலாதபடியான ஒரு நிலை உண்மையாகவே இருக்கிற போது மன்னித்து கடந்து போய் என்பது தேவனாய் கர்த்தர் உரைக்கிற காரியமா இருக்கிறது. 5வது, தேவனுடைய காரியத்தை ஒரு விசை அதற்கு ஏற்றபடியாக உன் வாழ்வை ஒப்புவி. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டிய முதல் பலன், முதல் தலையீற்று, பராமரிக்கப்பட வேண்டிய காரியம், செலுத்தப்பட வேண்டிய பலிகள், கர்த்தருக்கு கொண்டாடப்படுகிற பண்டிகை, ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் செலுத்த வேண்டிய காரியம், எல்லாவற்றையும் செலுத்தும்படியாக தங்களுக்கு தாங்களே ஆணையிட்டுக் கொண்டார்கள். கர்த்தர் அவருடைய வாழ்வை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் பிரியப்பட்டு, இவையெல்லாம் இப்படி இருக்கிறது என்ற சூழ்நிலையை மாற்றும்படி தேவன் பிரியப்பட்டு இன்னைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். வளச்சம் பிரதர் ஓடுனேன், ஆனா இறுதியாய் கணக்கு பார்க்கிற போது இன்னைக்கு என் வாழ்க்கையில கடன் மாத்திரம் தான் மிஞ்சி இருக்குது. உழைத்த உழைப்பு எங்க போயிடுச்சுன்னு தெரியல, கடந்து போன காரியம்லாம் என்னன்னே புரியல, எப்படி நடந்ததுன்னே தெரியலன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நிச்சயமாய் நீ அந்த உறுதியான உடன்படிக்கைக்குள்ள வா, நான் அந்த சூழ்நிலைகளை மாற்ற நான் விரும்புகிறேன். மாற்றுவார். நிக்கோர் சபூத்தன் மோரதியா சமீத்தர கசியா. முதல் முறை தேவனுடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற சகோதரா, உன் தொழில தேவனாய கர்த்தர் நீ விரும்புகிற மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ உடன்படிக்கையை நிறைவேற்ற நீ ஆயத்தமாய் இருக்கிற போது கர்த்தருடைய மகிமை அதில் இறங்கும். அதே இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தினை காண்ப, அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நாட்கள் கடந்து வரும் என்று தேவனாகிய கர்த்தனை சொல்லுகிறேன். நீ பேசின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்து வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாய் ஆண்டவரே ஒரு சிலர் வந்து இன்றைய நாளிலே ஆண்டவரே நிற்பதை நாங்கள் காண்கிறோம். அந்த குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தமானால் பிள்ளைகள் தொடர்ச்சியாக ஆராதனையில பங்கு பெற தேவனீர் அனுக்கிரகம் செய்யத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக தகப்பனே, அவர்கள் இவையெல்லாம் இப்படி இருக்கிறது என்று எதை குறித்து யோசிக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட காரியத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, அந்த குறிப்பிட்ட காரியத்தில் மாற்றங்கள் வருவதாக, தேவன் கொடுத்த தேசத்திலே, தேவன் கொடுத்த ஆசீர்வதித்த குடும்பத்திலே, கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த வீட்டிலே எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். தேவனுடைய மகிமையை தரித்து கொண்டவர்களாய் நிற்கத்தக்கதான பலனை தாரும். கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை அதை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகளை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. தேவனுடைய மகிமை விளங்குவதாக.
கர்த்தருடைய பரிசுத்த மகிமை விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ளதான நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.